system. The suspension bridge of 120 meter span has two 3-hinged stiffening girdle supported by two cables having a central dip. So central dip nale kandipa adu cable da. Okay va? Of 12 meter. The road has a width of 6 meter. The dead load on the bridge is 5 kilonewton per meter square, while the live load is 10 kilonewton per meter square, which acts on the left half of the span. So இந்த லைவ் லோட் வந்து எங்க ஆக்ட் ஆகுது ஃப்ரம் த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேன்ல இருந்து ஆக்ட் ஆகுது. ஸோ டெட் லோடுங்கிறது டோட்டல் லோட், டோட்டல் லென்த்துக்கும். ஓகேவா? டிட்டர்மைன் த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் இன் த கிரிடர் அட் 30 meters from the left end. Also find the maximum tension in the cable for positioning of live load. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. ஸோ போன சம்ல டெட் லோட் லைவ் லோட் எதுவுமே கொடுக்கவே இல்லை, பட் இந்த சம்ல அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரோட் வித் எவ்வளோன்னு பாருங்க 6 மீட்டர். அதோட என்ன பண்ணணும்னா இந்த டெட் லோடும் லைவ் லோடு என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டெட் லோட் வந்து எவ்வளவு 5 kilonewton per meter square கொடுத்துருக்காங்க. இன்டூ இந்த வித் ஆஃப் த ரோட வந்து என்ன பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 30. அதே மாதிரி லைவ் லோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 60 kilonewton. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா has 2 3-hinged stiffening girdle. நம்மளுக்கு ஒன்னு போதும். ஓகேவா? ஸோ 1 ஃபார் ஈச். அப்ப ஈச் எண்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், டிவைட் பை 2. ஸோ டெட் லோட் கண்டுபிடிச்சிட்டு 30 டிவைட் பை 2 போட்டீங்க அப்படின்னா 50. அதே மாதிரி லைவ் லோட் 60 ஆன்சர். ஸோ 60 டிவைட் பை 2 வந்து 30 kilonewton per meter. ஓகேவா? ஸோ இந்த இதை வச்சுதான் நம்ம ஃபுல்லா கால்குலேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்பேன் வந்து 120, சென்ட்ரல் டீப் வந்து 12 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் 30 meters from the left end வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம். ஸோ 120 மீட்டர் இது கேபிள். இங்க வந்து வெர்டிகல் ரியாக்ஷன் VA, இங்க VB. நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் H. ஸோ சென்ட்ரல் டீப் வந்து 12 மீட்டர். ஸோ இந்த கேபிளோடைய லோட் வந்து டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது அண்ட் கிரிடரோடையது அப்வர்ட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு லாஸ்டா நம்ம வந்து ஈக்குவலண்ட் லோட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் இந்த டெட் லோடு வந்து ஃபுல் லென்த்துக்குமே அப்படியே லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ 15 kilonewton per meter. அண்ட் 30 வந்து ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்ல இருந்து ஹாஃப் ஸ்பேன் தான். ஓகேவா? ஸோ 120 அல்ல ஹாஃப் வந்து 60 மீட்டருக்கு ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸோ போன சம் மாதிரி எப்படி என்ன ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் அட் டி அண்ட் டிஎஃப் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டேக்கிங் மூமெண்ட் அபவுட் இந்த இதுல நம்ம டின்னு எடுத்திருக்கோம். அப்போ டேக்கிங் மூமெண்ட் அபவுட் டினா என்னென்ன ரோல்ல இருக்குது. ஸோ இது அப்வோர்ட்ல போகுது. ஸோ அப்வோர்ட்னா பாசிட்டிவ். ஸோ விஎஃப் இன்ட்டு என்ன பண்ணும் மூமெண்ட்னா லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ விஎஃப் இன்டூ டிஸ்டன்ஸ் அளவு 120. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ மைனஸ் 15 இன்டூ டோட்டல் லென்த்துக்கு டி தானே. ஸோ டோட்டல் லென்த் வந்து 120 இன்டூ 120 டிவைட் பை 2. நெக்ஸ்ட் 30 அதுவும் யூடிஎல் தான், பட் இது எவ்வளவு 60. ஸோ 60 இன்டூ 60 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு VF உடைய வேல்யூ 1350 kilonewton கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் BD உடையது கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் அப்வோர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ டோட்டல் அப்வோர்ட் எதெல்லாம் டோட்டல் அப்வோர்ட், BDயும் BFும் டோட்டல் அப்வோர்ட். எதெல்லாம் டவுன்வர்ட், ஸோ 15 அது வந்து UDL, இங்க 30 அது UDL. ஸோ 15 இன்டூ டோட்டல் டிஸ்டன்ஸ் அளவு 120. 30 இன்டூ இது எது வரைக்கும் ஆக்ட் ஆகுது 60 மீட்டர். ஓகேவா? ஸோ 30 இன்டூ 60, 15 இன்டூ 120. ஸோ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு VD உடைய ஆன்சர் 2250 kilonewton கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஹிஞ்ச்ல கண்டுபிடிக்கணும். இந்த ஹிஞ்ச் போன சம் என்ன பண்ணோம், பெண்டிங் மூமெண்ட் டியூ டு லோடிங் பிளஸ் பெண்டிங் மூமெண்ட் டியூ டு ஈக்குவலன்ட் லோட் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஸோ தேர்ஃபோர் அட் ஹிஞ்ச் ஈல பாக்குறோம். ஸோ ஈல நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன இருக்குது, ஃபார் ஹிஞ்ச் இ. ஸோ இது வந்து அப்வோர்ட். ஸோ அப்வோர்ட்னா வந்து பாசிட்டிவ். VF இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் அளவு 60. ஸோ VF இன்டூ 60. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுதா. ஸோ யூடிஎல் வந்து டவுன்வர்ட். ஸோ 15 இன்டூ இது வரைக்கும் நம்ம இ வரைக்கும் மட்டும் பார்த்தா போதும். அப்போ டிஸ்டன்ஸ் அளவு 60. ஸோ 60 இன்டூ 60 டிவைட் பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த மைனஸ் W இந்த டோட்டல் ஈக்குவலன்ட் எப்படி போகணும், W இன்டூ L ஸ்கொயர் டிவைடட் பை 8. ஸோ Lங்கிறது வந்து டோட்டல் லென்த் 120 ஸ்கொயர் பண்ணும் இன்டூ டிவைட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது நீங்க எல்லாமே நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு WE உடைய வேல்யூ 30 kilonewton per meter கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். H is equal to W L square divided by இந்த டோட்டல் ஈக்குவலண்ட் அந்த லோட் L square divided by 8H. ஸோ Lங்கிறது 120, WEங்கிறது இந்த ஈக்குவலண்ட் லோட் வந்து 30.
8, h உடைய வேல்யூ 12. ஓகேவா? hங்கிறது டிப் உடைய வேல்யூ. சோ therefore h உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? VA VB கண்டுபிடிக்கணும். சோ அதனுடைய ஃபார்முலா என்னது? WL divided by 2. சோ இந்த லோட் டோட்டல் ஈக்குவலன்ட் லோட் போட்டுக்கோங்க 30 into L வந்து லென்த் 120 டிவைட் பை 2. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு VA உடைய வேல்யூ VB உடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா மேல இந்த கேபிளுக்கு VA உடைய வேல்யூ அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அண்ட் ஃபார் த கிரிடர் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதே வேல்யூ தான் பட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? அட் த பாயிண்ட் G இந்த 30 மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 30 மீட்டருக்கு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ். சோ ஷியர் ஃபோர்ஸ் பாருங்க ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். சோ இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து நமக்கு என்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது? வீடியோ ரியாக்ஷன் இருக்குது 1800 இருக்குது. நெக்ஸ்ட் யூடிஎல் 15 கிலோமீட்டர் பர் ஒரு கிலோமீட்டர் பர் மீட்டர் ஒரு யூடிஎல் இருக்குது. நெக்ஸ்ட் 30 கிலோமீட்டர் பர் மீட்டர் பர் ஒரு யூடிஎல் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டோட்டல் ஈக்குவலன்ட் லோடுங்கிற ஒரு லோடு இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து VA வெர்டிகல் டைரக்ட் பார்ப்போம். சோ VD இன்டு எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? G 30 மீட்டர். அப்போ upward, so positive, VD into 30 distance. So VD into 30. ஓகேவா? VD உடைய வேல்யூ shear force தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால லோட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நான் இப்ப சொன்னது பெண்டிங் மொமெண்ட். ஓகேவா? இப்போ என்னென்ன லோட்லாம் இருக்குது? VD. சோ VD உடைய வேல்யூ என்னது? 1000. VD உடைய வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? சோ VD உடைய வேல்யூ 2250. சோ அது வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. சோ VD உடைய வேல்யூ 2250. நெக்ஸ்ட் என்னது? டவுன்வர்ட் டைரக்ஷன் 1800. சோ மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு UDL 30. லோடு வந்து 30 into எது வரைக்கும் டிஸ்டன்ஸ்? 30 வரைக்கும். சோ 30 into 30. அது வந்து டவுன்வர்ட். சோ மைனஸ் 30 into 30. நெக்ஸ்ட் பாருங்க இன்னொரு UDL இருக்குது. அது 15. 15 into எது வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணோம்? 30 வரைக்கும் தான். சோ அது டவுன்வர்ட். சோ மைனஸ் 50 into 30. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நம்மளுடைய இந்த டோட்டல் ஈக்குவல் லோடோட வேல்யூ எவ்வளவு? இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். WE உடைய வேல்யூ. சோ WE உடைய வேல்யூ 30. So 30 and 30 into அது வந்து upward. So plus 30 into distance அளவு 30. ஓகேவா? So இங்க plus 30 into 30. நெக்ஸ்ட் இது நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு at the point shear force at the point G வந்து 0. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. So பெண்டிங் மூமெண்ட் G பார்க்குறோம். நெக்ஸ்ட் லோட் வெர்டிகல் லோட். So positive 2250 into distance அளவு 30. நெக்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன். So minus 1800 into the distance level 30. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு UD ஆக்ட் ஆகுது. So downward direction. So minus 30 into the distance level 30 into 30 divided by 2. So UDL na load into distance divided by 2. நெக்ஸ்ட் ஒரு 15 load UD ஆக்ட் ஆகுது. So minus 15 into எது வரைக்கும்? 30 வரை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So distance divided by 2. நெக்ஸ்ட் டோட்டல் ஈக்குவல் லோட் எவ்வளவு இருக்குது? 30. So 30 into அதோட டிஸ்டன்ஸ் அளவு அதுவும் 30 into 30 divided by 2 தான். பட் அது வந்து என்னது? ஆக்டிங் அப்வர்ட்ஸ். அதனால நம்ம பிளஸ் போட்டுருவோம். ஸோ இது எல்லாமே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் 6750 வரும் கிலோமீட்டர் per மீட்டர். நெக்ஸ்ட் டென்ஷன் இந்த கேபிள் ஃபார்முலா √V² + h². ஸோ ஆல்ரெடி நம்ம V உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் h உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஸோ தேர்ஃபோர் மேக்ஸிமம் டென்ஷன் இந்த கேபிள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? தீட்டா எவ்வளோ அந்த ஆங்கிள் ஸ்லோப். ஸோ தேர்ஃபோர் cos θ = h divided by Tmax. h உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 4500. Tmax உடைய வேல்யூ 4846. இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா θ உடைய வேல்யூ தெரிஞ்சிடும்.